ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோனி ஹோம் தியேட்டரு பாருங்கள். இன்றைக்கி இந்த செட்டு தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னா பாருங்கள், பென்ட்ரைவ் போட்டிருக்கேன், ரீடிங் எல்லாம் ஆகிருக்கு. ப்ளே கொடுத்துட்டேன். ரீடிங் ஆகிருக்கு. வால்யூம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஆனால் சவுண்டு ஃபுல் சவுண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். மேக்ஸிமம் வால்யூம் மேக்ஸிமம் இருக்குது பாருங்கள். ஆனால் ஃபுல் சவுண்டே இவ்வளோ தான். சவுண்டே ஏறல, லைட்டாக தான் கேட்குது. இதுதான் இந்த செட்டில் உள்ள பிரச்சனை. இன்றைக்கி நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, பிரித்து நம்ம இல்லை என்ன ஃபால்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பிரித்து செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செட்டை பிரித்தாச்சு. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு. டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும். டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே, நம்ம பவர் சப்ளை கைட்டு எடுத்துட்டோம். இது பவர் சப்ளைகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபில்ட்ரு வீக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்ட்ரும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ட்ரான்சிஸ்டர் இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம மாற்றி ஆகணும். இது லீக்கேஜ் இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டேன் மீட்டரில். இதையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பவர் சப்ளையை பார்த்துட்டு அடுத்தது மதர் போர்ட்லேயும் நிறையா வேலை இருக்குது. மதர் போர்டில் மேனுவலாக பார்த்தோம்னாலே இந்த ஃபில்டர்லாம் மாற்றி ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜியும் அதே மாதிரி தான். இன்ஜி உள்ளது 2 ஃபில்டர் மாற்றி ஆகணும். எல்லாமே உப்பி நிற்கிது. முதல்ல நம்ம பவர் சப்ளையை பார்த்துட்டு அடுத்தது மதர் போர்டுக்கு போவோம். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பவர் சப்ளைலாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த 494 இந்த ஐசி போய்ட்டு இதுவும் மாற்றிருக்கேன். இந்த ஃபில்ட்ரு இதெல்லாம் மாற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மதர் போர்டில் இந்த ஃபில்டர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சோனி 3/0 ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ ரீடிங் ஆகிட்டுருக்கு. நிறையா வேலை. இதில் பார்த்திங்கன்னா பிடபிள்யூஎம் ஐசி போயிட்டு இந்த பிடபிள்யூஎம் ஐசி கிடைக்கல, அதை ஆர்டர் போட்டு தான் வாங்கி மாற்றினேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த ஃபில்டரும் உப்பி போயிடுச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இது பிடபிள்யூஎம் ஐசி பக்கத்தில் உள்ள எல்லா ஃபில்டருமே அந்த 10 MFT 1 MFT எல்லாமே உப்பிடுச்சு. இதுவும் மாற்றிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபில்ட்ரு கிடைக்கும். இந்த ஃபில்ட்ரு எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணது தான். நிறையா எம்எஃப்டி எல்லாமே உப்பி போயிருந்துச்சு. இது எல்லாமே போயிடுச்சு. ஓகே, நம்ம செட்டை ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு வால்யூம் ரைஸ் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம்.